செங்கோட்டையன் அவர்கள் ஆன்மீக யாத்திரையாக போனதா சொல்லிட்டு இப்போ பிஜேபி தலைவர் அமித்ஷாவை பார்த்ததா தகவல்கள் வந்துட்டு இருக்க, என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஹரித்வாரில் ராமரை பார்க்க போறேன்னு செங்கோட்டையன் சொன்னார். ஹரித்வாரில் சிவன் கோயில் தான் ஃபேமஸ், இவர் எந்த ராமரை பார்க்க போறாரு அப்படின்னும் போது நம்ம பத்திரிகையாளர்கள் குறும்போடவே கேட்டாங்க, நீங்கள் பார்க்க போகிற ராமர் மோடியா அமித்ஷாவா அப்படின்னாரு. கம்பராமாயண ராமர்ப்பான்னு அவர் சொன்னார். கம்பராமாயணத்தில் அமித்ஷாவை பற்றிலாம் பாடியிருக்காங்கன்னு எனக்கு உள்ளபடியே நேற்றுக்கு ராத்திரி தான் தெரிஞ்சுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமரை தேடி போயிட்டு அமித்ஷாவோட வீடு கிருஷ்ணமேனன் மார்க்கில் இருக்குது. ஒருவேளை அங்கே கிருஷ்ணமேனன் அது முன்னாள் அமைச்சராக இருந்தவர், அவர் பேரில் வச்சுருக்காங்க. கிருஷ்ணன் இருக்கிறதுனால ராமருக்கு பதிலாக கிருஷ்ணர்கிட்ட போகணும்னு போனாரா? என்ன நடக்குதுன்னே நமக்கு புரியாத ஒரு சூழல், மிகப்பெரிய அரசியல் குழப்பம்னு தான் நம்ம பார்க்கணும். இந்த செய்தி ரிப்போர்ட் ஆகிருக்கு, அதிகாரப்பூர்வமாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவும் இப்போ வரைக்கும் வரல. ஆனால் அவர் போனது அப்படிங்கிறது பல ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. இன்னொன்று, நயினாரை அவசரமாக டெல்லிக்கு வர சொல்லி இருக்கிறார்கள்ங்கிற செய்தி இருக்குது. இப்போ செங்கோட்டையன் யாருக்கு மேலே கம்ப்ளைண்ட் பண்ண போனார் அப்படிங்கிற முதல் விஷயம். இரண்டாவது, எதற்காக அவர் இப்போ அதிமுகவில் பாருங்கள், எனக்கு மற்ற எல்லா கட்சியும் கூட விடவும் அதிமுகவில் ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா, அதிமுக எத்தனை துண்டா உடஞ்சாலும் எடப்பாடி, ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, இன்னைக்கு செங்கோட்டையன், இது எல்லாம் வெவ்வேறு 5, இதில் ஒன்று தான் ரொம்ப பெரிய ஃபேக்ஷன், இது எல்லாம் சிறு குழுக்கள்னு நீங்கள் வச்சாலும் அப்படி உடஞ்சி வர எல்லா துண்டுமே பாஜகவோட போய் ஒட்டிக்கிட்டு அஃபினிட்டியா இருக்கு பாருங்களேன். யாரும் பாஜகவை எதிர்த்து டிடிவி ஆபீஸ் வெளியே போறாங்கன்னா நயினார் சரியில்லைன்ட்டு போறாங்க. மோடியோ அமித்ஷாவோ டெல்லி பாஜக மேல அவங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டும் இல்லை. அப்படி ஒரு வினோதமான நிலைக்கு இன்னைக்கு அதிமுக வந்துருச்சு. அதன் அடிப்படையில் தான் செங்கோட்டையன் போயிருக்கிறார். அவர் கிளம்பும் போதே அங்கதான் போறாரு, நமக்கும் தெரியும் அவருக்கும் தெரியுங்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்கள் டெல்லியில் போயிட்டு இப்போ என்னன்னா, முதல்ல அவர் போகிறார் அப்படிங்கிறதே அதிமுகவினுடைய ஐடி விங்கோ இல்லை மற்ற ஆதரவாளர்கள் தரப்பில் அதை அவங்க மறுத்தாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, டெல்லி பிஜேபி எங்களுக்கு கூட தான் நிற்கும், எங்கள் குரலை தான் கேட்கும்னு பேசிக்கிட்டு இருந்த சூழலில் இப்படியான ஒரு சம்பவம்ங்கிறதும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைக்கும் அதுக்கு முன்தினமும் அதிமுகவை எத்தனையோ பேர் உடைக்கிறதுக்கு பார்க்குறாங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு பேசினாரு. இப்போ அவர் பேசுனது யாருக்கான பதில்ங்கிற கேள்வியே வருது. பிஜேபி எதிர்த்து பேசினாரா அப்படிங்கிற கேள்வி. அவர் செங்கோட்டையனை சொல்லியிருந்தால், செங்கோட்டையன் அமித்ஷாவை பார்த்தது அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுகிற பட்சத்தில் இந்த மொத்த குழப்பத்தையும் செய்யற பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தையாவது வருமா? நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ல உங்களுக்கு என்ன தயக்கம்னு நீங்க கேட்கல. 3 முறை உங்க பேரை அவர் திட்டமிட்டு தவிர்க்கிறாரு, உங்களால கேட்க முடியல. இப்ப நீங்க அழுத்தம் திருத்தமா பேசுவீங்களா அப்படிங்கிற கேள்வி எடப்பாடி அவர்களை நோக்கி போகும். இல்லை, இது ஏற்கனவே அப்போ அமித்ஷா சொல்லித்தான் இங்கே இருக்கக்கூடிய கலைபரங்கள், இந்த உடைப்புகள், செங்கோட்டையின் திடீர்னு பத்திரிகையாளர் சந்திப்பு, இதெல்லாம் நடந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ அதாவது நடந்துதான்னு நீங்கள் இவ்வளவுதான் கேட்கும்போது எனக்கு உள்ளபடியே என்ன இப்படி கேட்குறீங்கன்னு தான் இருக்கு. அன்னைக்கு எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு நினைச்ச போது அக்கக்காக பாஜக உடைத்தது. இன்னைக்கு உடன்தேவர்களை சேர்த்து வைக்கணும்னு பார்க்குது, நிலைமை கைமீறி போச்சு, சேர முடியாதுன்னு ஆளுக்கு ஒரு பக்கம் போறாங்க. இப்போ அவங்களே நினைச்சாலும் இந்த சிக்கலை அதிமுகவில் நடந்திருக்க இந்த விஷயங்களை சரி பண்ண முடியாதுங்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்கிறது. ஏன்னா இதுக்கு அவர் ஹரித்வார் போறாருன்னும் போதே ஐ திங்க் தராசு ஷியாம் சார் தான் ரொம்ப அது கல்லோக்கிலாம் கேட்டார், காவிரி கரையில் கிடைக்காத மன நிம்மதியாக உங்களுக்கு கங்கை கரையில் கிடைச்சிட போகுது அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார். ஸ்டேட்மெண்ட்டு இருக்கு பாருங்களேன். ஏன்னா ஈரோட்லேயே ரொம்ப ஃபேமஸான ராமர் கோயில் இருக்குது, ஈரோடு கருங்கல் பாளையத்திலேயே கோதண்ட ராமர் கோயில் இருக்குது. உங்களுக்கு ஏரி காத்த ராமர் வேணும்னா நீங்கள் மதுராந்தகம் வந்தீங்கன்னா அங்கே ஏரி காத்த ராமர் இருக்கார். தமிழ்நாட்டிலே பல ஃபேமஸான ராமர் கோயில்கள் இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஹரித்வார் தான் போகிறீங்கன்னா உங்களுடைய விருப்பம், எல்லாருக்கும் விருப்ப கடவுள்னு ஒன்று இருக்கலாம். ஒருவேளை இதுக்கு முன்பாக அவர் போய் வந்திருந்திருக்கலாம். ஹரித்வார் கிருஷ்ணமேனன் மார்க்கில் டெல்லியில் எங்கே இருக்குது அப்படிங்கிறதா நம்முடைய. இப்போ இது அத்தனையும் அமித்ஷா அவர்கள் அப்படிங்கிற இடத்துக்கு போய் புள்ளியில் மீட் ஆகுது அப்படின்னா, இப்போ அமித்ஷா என்ன பேசினாருங்கிறது, அவர் முதல்ல சந்திச்சாங்களாங்கிறது இன்னும் 2 தரப்பு உறுதிப்படுத்தணும். ஏன்னா அங்கே என்ன நினைச்சுன்னு தெரியாமல் நயினாரும் கமிட் பண்ண முடியாது. ப்ரெஸ் பைட்ட போடுறாங்க அப்படின்னா மேலிடத்து உத்தரவு வராமல் இங்கே இருக்கிறவங்க வாயை திறக்கவே முடியாது. அவங்க 1000 தான் சொன்னாலும் அவங்க இங்கே மேனேஜர் லெவலில் பொறுப்பில் இருக்கிற ஆட்கள் தான். எனவே அங்கே வழி இல்லை.
செங்கோட்டையன் பத்திரிகையாளர்கள் கண்ணில் சிக்கனாதான் அவர்கிட்ட கேள்வி கேட்க முடியும். அப்போ முதல்ல போனாரா, சந்திப்பதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டதா, இல்லை இவங்க போய் பார்க்க போனாங்களா, இந்த குழப்பங்கள் எல்லாம் முன்னா வெளியில வந்தாதான் எடப்பாடியே ரியாக்ட் பண்ண முடியுங்கிற வாய்ப்பு இருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களே கூட சந்திச்சது அப்படிங்கிறதுக்கு போட்டோ ஏதாவது வெளியில வந்தா ரியாக்ட் பண்ணலாம். இது ஊடகங்கள் வெளியிட்ட செய்தியை வச்சுக்கிட்டு அவங்க இப்போ எல்லா முகாமும் பதட்டத்தில் இருக்கு. போனது உண்மையா, பார்த்தாங்களா, பார்த்தா என்ன பேசினாங்க, வர சொன்னாங்களா, இவங்களா போனாங்களா, குற்றப்பத்திரிகை கொடுக்கப்பட்டதா, யார் மேலெல்லாம் கொடுக்கப்பட்டது, இப்படி அது ஒரு விதமான இடியாப்ப சிக்கலை நோக்கி இன்றைக்கு அதிமுக வந்துட்டு இருக்கிறது. அன்றைக்கு உடைத்ததும் பாஜக தான் அக்கக்கா, இன்றைக்கு சேர்க்க நினைத்து ஆனால் அதை வெளிப்படையாக செய்யக்கூடாது அப்படின்னு எடப்பாடி அவர்கள், அதாவது நீங்கள் நெகோசியேஷன் வைக்கிறீங்க அப்படின்னா மீண்டும் கூட்டணின்னு வரும்போது அவங்க சில கோரிக்கைகள் வச்சுருப்பாங்க, இவங்க சில கோரிக்கைகள் வச்சுருப்பாங்கல்ல. அதில் ஓபிஎஸ் வழக்கு போட்டிருக்கிற 2 பேரை சேர்க்கறதுங்கிறது அவங்களுக்கு சிக்கல். டிடிவி தனி கட்சி, அவரை கூட சேர்த்துக்கலாம்னா பின்னாடி பார்த்துக்கலாம் கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஓபிஎஸ்க்கு ரொம்ப குறிப்பாக சசிகலா அம்மையாரை சேர்ப்பதற்கான ஒரு அச்சங்கிறது, அவங்க உள்ளே வந்தால் திரும்ப பழைய மாதிரி இங்கே ஹைராக்கி ஷிஃப்ட் ஆயிரும், நமக்கு மேலே போய் உட்கார்ந்துருவாங்க என்கிற ஒரு த்ரெட்டாக, ஒரு அச்சுறுத்தலாக தான் அவர் பார்க்குறாருங்கிறதுனால தான் இவ்வளவு சிக்கல்களும் போயிட்டுருக்கு. பாஜக நான் நினச்சது நம்ம பீகார்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக வருவாங்கன்னு பார்த்தா இது அவ்வளோ நாள் போகாத போல இருக்குங்கிற மாதிரி இருக்குது. இப்போ தான் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டிய டாட்டு. செங்கோட்டையன் பேசிய போது பின்னாடி பாஜக இருக்கலான்னு பேசப்பட்டது, திமுக இருக்கலான்னு பேசப்பட்டது, வேறு சக்திகள் இருக்கலாம், அப்படி அண்ணாமலையே செய்ய சொல்லியிருக்கலாம், இப்படியெல்லாம் பேசப்பட்டது. இதில் பாஜக ஒருவேளை சொல்லி இருந்தால், நீங்கள் சொல்லி எனக்கு இருந்த பதவியும் போயிடுச்சுன்னா அவர் முறையிட போயிருக்காரா என்ன அப்படிங்கிறது, நீங்கள் சொன்னதை செஞ்சு எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அடிச்சுட்டாங்க டீச்சர் நீங்க சொல்லி தான் நான் பேர் எழுதுனேன், என்ன அடிச்சு விட்டுட்டாங்க டீச்சர் அப்படிங்கிற மாதிரியான அது முறையீடா அப்படிங்கிறதையும் நம்ம கேள்வி எழுப்பணும். ஆக்சுவலாக எடப்பாடி அவர்கள் செங்கோட்டையன் கூட்டணி அறிவிப்பதற்கு முன்பாக பிப்ரவரி மாதம் போயிட்டு வந்தப்பே நடவடிக்கை எடுத்திருந்தா அவர் ஆளுமை, அம்மையார் ஜெயலலிதாவை போன்ற ஒரு ஆளுமையா இருக்கிறாங்க. அவர் டெல்லி போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சதுங்கிறது ஒண்ணு. இரண்டாவது, அவங்க வேற ஒரு விழாவுக்கு இங்க சென்னை வந்த போது இங்க ஐ திங்க் அவங்களுக்கான அந்த குடியிருப்புகளில் போயும் சந்தித்ததற்கான போட்டோஸ் வெளியில வந்தது. இப்போ இன்னைக்கு பேசுறாங்கல்ல எடப்பாடி அவர்கள், பாருங்க 10 நாள் கெடு கொடுத்தாரு, 24 மணி நேரத்தில் நீக்கி தூக்கி போட்டாரு பாருங்க, எவ்வளோ பெரிய ஆளுமை, எம்ஜிஆர் போல ஜெயலலிதா போலன்னு சொல்றாங்க இல்லையா. அவர் பார்க்க போன பிப்ரவரி மாதமே நீக்கி தூக்கி போட்டிருந்தாதான் ஆளுமை. இப்போ ஏதோ இதுக்கப்புறம் அவருக்கு கூட கூட்டம் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு தற்காப்பு முயற்சி தானே தவிர இது ஆளுமைனா எந்த எல்லை வரைக்குங்கிற கேள்வி, அது நீங்கள் டபுள் கோட்குள்ளே தான் அந்த ஆளுமையை வைக்க வேண்டிய தேவை இருக்குது. இல்லை, இப்போ பிஜேபி முதல்ல இதை உடைக்கிறதுக்கு பார்த்தது, இப்போ சேர்க்கறதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ முன்னே இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, இப்போ சேர்றதுனால பாஜகவுக்கும் பலன், அதிமுகவுக்கும் பலன், அப்படித்தானா? அப்போ ஏற்கனவே ஒரு யோசனை இருந்தது, பாஜக மொத்த சீட்டுகளை வாங்கி அதில் டிடிவிக்கு, மற்றவங்களுக்கு, ஓபிஎஸ்க்கு, இவங்களுக்கு எல்லாம் பகிர்ந்து கொடுக்குற மாதிரியான ஒரு நிலை பேசப்பட்டது, ஆலோசனை. அப்படி கூட வரலாம்ல. அப்படி வர்றதுனால அதிமுகவுக்கு பலன் தானே அது. இல்லைன்னா இப்படி சிதறி சின்ன பின்னமா போறது எந்த வகையிலையும் பிரயோஜனப்படாது. நயினார் சொன்ன ஒரு வார்த்தை, நமக்கு 29 தான் இலக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அமித்ஷாவுக்கும் ஆக்சுவலா 29 தான் இலக்கு. ஆனா அதற்கு முன்பாக தயார்படுத்துறது, 2 கட்சி தொண்டர்களையும் தயார்படுத்தி ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு களமா 26 யூஸ் பண்ணிக்கிட்டு கண்டினியூ பண்ணிட்டு போய் அங்க நம்ம பயன்படுத்தணுங்கிறது அவருடைய நோக்கமா இருக்கு. இப்போ எங்க குழப்பம் வருது அப்படின்னா, அவங்கள உள்ள சேர்க்கறது அப்படிங்கிறது, அவங்க இதுக்குள்ள கொடுத்து நாங்கள் தாமரையில கூட நிற்க வச்சுக்கிறோம் அப்படிங்கிற பேரம் பேசினா சரி. ஆனால் எடப்பாடி என்ன யோசிக்கிறார், அவங்களோட நான் ஸ்டேஜ் ஏற மாட்டேன், ஏற முடியாது. ஏன்னா ஓபிஎஸ் போட்ட வழக்கு இன்னமும் ஹியரிங் போயிட்டு இருக்கு. நீங்க முந்தின நாள் இங்க அஃபிடேவிட்டை போட்டுட்டு திரும்ப அடுத்த நாள் என்ன வரும்னு தெரியாது, திடீர்னு ஒரு கீழமை நீதிமன்றம் அப்படியெல்லாம் எடப்பாடி இந்த கேஸை ரத்து பண்ணணும் இல்லை தள்ளுபடி பண்ணணும்னு போட்டதை ஏற்றுக்க, தள்ளுபடி போடணும்னு கேட்ட மனுவை தள்ளுபடி பண்ணி போடுறாங்க. இது செய்தி ஆகுது. அப்போ எடப்பாடிக்கு சிக்கல்னு ஒரு செய்தி வரும். கூட்டணிக்குள்ளே நீங்கள் உங்களை உள்ள வச்சிருக்கும் போது இந்த வழக்குகள்லாம் அப்படியே நிற்குமாங்கிற கேள்வி வருது இல்லையா. அப்போ ஏதோ ஒரு வகையில் எனக்கு இன்றைக்கும் குடைச்சல் கொடுக்குறாங்க.
நான் சுற்றுப்பயணத்தில் இருப்பேன், அன்னை நாளைக்கு ஹியரிங் வருது அப்படின்ற செய்தி எனக்கு கொண்டு வந்து சொல்லுவாங்க. வழக்கறிஞரை நீங்கள் பார்த்து என்னன்னு பார்த்து அதை முடிங்கப்பானணும். அடுத்த நாள் ஏதாவது உத்தரவு வந்துச்சுன்னா நமக்கு பாதகமாக போச்சா நான் அதை கேட்டு அப்டேட் பண்ணணும். என் சுற்றுப்பயணம் அடுத்து 26 தேர்தலில் நான் போயிட்டு இருக்கிற நேரத்தில் எனக்கு குடைச்சல் கொடுக்குறது யாரு? சசிகலா அம்மா போட்ட வழக்கு இன்னமும் பெண்டிங்கில் இருக்குது. ஏதாவது திடீர்னு ஒரு நாள் எடுத்து தோண்டி எடுப்பாங்க. இப்படி வரும். அப்போ நீங்கள் எனக்கு நான் ஒரு பொதுச் செயலாளராக இல்லை அடுத்து என்னுடைய இலக்கு 26 முதலமைச்சர் ஆகணும்னு நான் நினச்சி போகிறேன்னா இதுக்கு வெளியில இருந்து நீங்கள் இன்றைக்கும் குடைச்சல் கொடுக்குறீங்க. அந்த உடம்புல அதிமுக ரத்தம் ஓடுதுன்னு அவங்க லேபை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க விடுற எல்லா அறிக்கையும் பொதுச் செயலாளர் கழக பொதுச் செயலாளர் அஇஅதிமுக தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே ஒரு லெட்டர் இதில் விட்டுட்டு எல்லாம் ஒருங்கிணைனா நான் தான் பொதுச் செயலாளர்னு நான் ஒன்று விட்டுக்கிட்டு இருக்கேன், இது எப்படி நீ ஒருங்கிணைப்பீங்க அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? அப்போ அவர் இது மொத்தத்துக்குமே என்னன்னா இவங்க இருக்கிறதெல்லாம் வாபஸ் வாங்கிட்டு வந்தா அதுக்கு பிறகு பார்த்துக்கலாங்கிற நிலைக்கு தான் போறாரு. இல்லை அது பேசி இருப்பாங்களா? அதை பேசுறதுக்கே அவர் தயாரா இல்லைங்கிறதான சிக்கல். இப்போ இதை நீங்கள் பேசணும்னா யாராவது ஒரு ஆள் முன்னெடுக்கணும். அந்த முன்னெடுப்பை யார் எடுக்கிறதுங்கிற ஈகோவில் தான் அது நிற்கிது. அவர் இவங்க இல்லாமலே நம்ம ஒரு ஆளை ஜெயிக்க முடியும் நம்புறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த நம்பிக்கை அவருக்கு வந்துட்டதுனால தான் இவங்களை என்கேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த யோசனை வருது. அவர் நம்ம தோத்தாலும் பரவாயில்ல கட்சியை ஹோல்டு பண்ணிக்கணுங்கிற யோசனைக்கு வந்துட்டார். அதிமுக திரும்ப ஜெயிச்சாலும் இதே 60லேருந்து 10 சீட்டு குறைச்சி 50 சீட்டாக ஜெயிச்சாலும் பரவாயில்ல, திரும்ப நின்னா கட்சியை நம்ம கையில் கட்டுப்படுத்திக்கலாங்கிற நிலைக்கு வந்துட்டாரோங்கிற ஒரு சிந்தனை, அப்படி ஒரு தியரியும் அந்த இடத்துல தான் வருது. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம அடி போட்டுட்டு ராஜா அவர்கள் சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியை பார்க்கணும். இன்னைய சூழலில் அவர் சொல்றாரு, இன்றைய தேதியில் மீண்டும் திமுக ஜெயிப்பதற்கு யாராவது நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏதோ ஒரு வகையில் உதவி செய்தால் அவர்கள் தமிழ் இனத்திற்கு அடுத்த தலைமுறைக்கு செய்கிற துரோகம் அப்படின்னு ஆவேசமா ஒரு பேட்டிலாம் ராஜா கொடுத்துருக்காரு. தமிழின பாதுகாவலர் ஆயிட்டாங்களா இவங்க பிஜேபி? திடீர்னு அப்புறம் வந்து மனுஸ்மிருதியை தான் சட்டமாக்கணும்னு பேசுவாங்க. மனுஸ்மிருதிக்கு நீங்கள் தமிழ்நாட்டுக்கு என்னங்க சம்பந்தம்னா அதுக்குள்ளே வரமாட்டாங்கன்னு வைங்களேன். திருவள்ளுவர் சிலையை கொண்டு போய் இவங்க ஏற்கனவே கங்கை கரையில் வைக்கிறேன்னு அதை கொண்டு போய் மூட்டையை கட்டி போட்டுட்டு அந்த எம்பியும் ஓடி போயிட்டாரு, முன்னாள் எம்பி. இந்த கூத்தெல்லாம் அவங்க பண்ணவங்க தான். அப்போ இந்த கேள்வி எங்கே வருதுன்னா ஒற்றுமை எனக்கு தேவையில்லைங்கிறதுல எடப்பாடி ஸ்ட்ராங்காக நிற்கிறார். சொல்ல போனால் இதை அவர் ஏற்கனவே அமித்ஷாவிடம் இந்த கூட்டணி அறிக்கிற சமயத்தில் சொன்னதுனால தான் அன்னைக்கு நடந்த செய்தியாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பப்படும் போது அமித்ஷா நாங்கள் உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொன்னார். சொன்ன பிறகும் நயினார் அதை மீறி இங்கே பேசுகிறாருன்னா இது அமித்ஷாவினுடைய ஆடுபுலி ஆட்டமா அப்படிங்கிற கேள்வி தான் அதோட அடுத்த கட்டமாக நிற்கிது. செங்கோட்டையன் அவர் செவ்வாய்க்கிழமை ப்ரெஸ் மீட்னாங்க, அது இல்லை, அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த 10 நாள் கெடு முடிகிற வரைக்கும் செங்கோட்டையன் வெயிட் பண்ணுவார்னு எனக்கு தோணலை. வெகு விரைவில் வேறு ஒரு குண்டோடு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த குண்டை யார் டிஃப்யூஸ் பண்ண போகிறா, எப்படி அது யாரை நோக்கின குண்டாக இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே டைம் அப்டேட் ஆக ஆக தான் நமக்கு தெரியும். நம்ம அந்த புனித யாத்திரை முடிஞ்சு வரும்போதே நான் பேட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் புனித யாத்திரை. இல்லை போகிறப்ப நான் போகிறேன் ஆன்மீகத்துக்காக போகிறேன் ஹரித்வார் போகிறேன்னு தான் சொன்னார். அது நடக்கல, திரும்ப கொடுக்கணும்னு. நீங்கள் அவங்க எதிர்பார்த்து போன சம்பவம் எப்படி நடக்கிறது என்பதை பொறுத்து அவங்க வெளியில் வருவதும் தலைமறைவாக இன்னைய தேதியோட 50 நாளுங்க. ஒரு முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் எங்கே இருக்காருன்னே தெரில. அவர் அன்னைக்கு முந்தின நாள் கூட தான் கூட்டத்தில் பேசிட்டு ஜாலியாக அவர் பாட்டுக்கு போனார், எது தான் பேசிட்டு போனார். அடுத்த நாள் இருந்தவர் அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தாரானே தெரிலன்னும் போது அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம். இப்போ பக்கத்து நாட்டில் இருந்து அங்கே அந்த நாட்டினுடைய உச்சபட்ச பதவியில் இருந்தவங்க ஷேக் ஹசீனா, அவங்க அங்கே மக்கள் கொந்தளிச்சாங்க, புரட்சி வெடிச்சது, அங்கிட்ட இருந்து கிளம்பி இந்தியாவுக்கு தஞ்சம் பூந்தாங்க. இப்போ வரைக்கும் எங்கே இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, இங்கே எங்கே வச்சுருக்காங்கன்னு இங்கே இருக்கிறவங்களுக்கும் தெரியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு இருக்கு இல்லையா? ஆக அரசியலில் எந்த எல்லைக்கும் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. எதுவுமே நம்ம நடக்காதுன்னு தள்ளி போட்டுற முடியாது. செங்கோட்டையனுக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது, யார் கொடுத்துருக்கிறாருங்கிறதே அவர் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சாதான் நம்ம ஒரு அளவுக்கு யூகம் பண்ண முடியும். ஏன்னா இது வெறும் ஒரு சாரார் கொடுத்த அசைன்மெண்ட் மாதிரி தெரியல. அதிமுகவை கொத்து பரோட்டா போடுற மாதிரி போட்டு எல்லாத்தையும் எது பரோட்டா, எது வெங்காயம், எது கொத்தமல்லி, எங்கே முட்டை இருக்கு, எதுவும் நீங்கள் கண்டுபிடிக்காத மாதிரி எல்லாத்தையும் போட்டு அதை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது
அதிமுக தோற்பதனால் யாருக்கெல்லாம் லாபமோ எல்லாம் இதில் எரிகிற வீட்டில் பிடுங்கின வரைக்கும் லாபம்னு பயன்படுத்தி கொள்ள பார்ப்பார்கள். அதை எதிர்த்து அதை எப்படி கவுண்டர் பண்ணி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு போக போகிறாருங்கிறது உள்ளபடியே அவருக்கு மிகப்பெரிய சவால் தான். ஏன்னா இப்போ நீங்கள் அமித்ஷா தான் வர சொல்லியிருந்தார் என்பதாக அது முடிவு செய்யப்பட்டால் நீங்க 2 எதிரியை அதையும் நீங்க அமைதியா கடந்துட்டீங்க. இல்லை, நமக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியும் தானே, பத்திரிகையாளர்களுக்கு தெரியல. ஆனா இது என்ன நடக்கு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியதானே. டெல்லியில இருக்க செய்தியாளர்களை தாண்டி அங்க சோர்சஸ் இருக்கும். ஆப்வியஸா நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்க இருந்து தகவல் இங்க அனுப்பப்பட்டிருக்கும். இந்த காரணத்துக்காக கூப்பிட்டுருக்கோம். நீங்க இது டிமாண்டு. ஏன்னா அவர் போன வேகத்துக்கு நயினாரை ஏன் கிளம்பி போறாருங்கிற கேள்வி வருது இல்லையா. செங்கோட்டையும் டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிறார், அவர் ஹரித்வார்லேயே இருக்கிறாருன்னு வச்சுப்போம். நயினாரை எதுக்கு அழைச்சிருக்கிறாங்க? அப்போ ஓபிஎஸ் டிவி தான் இப்போ சமீபத்தில் நயினாரை திட்டினது. அப்போ இவங்க சம்பந்தமாக இவங்களுக்கு பரிந்துரை செய்து ஏதாவது அங்கே ரிப்போர்ட்ஸ் போச்சா அப்படின்னு ஒரு கேள்வி எழும். இப்போ தமிழ்நாட்டினுடைய சூழல் ஏன் தொடர்ந்து இப்படி இருக்குங்கிறதுக்காக அறிக்கையை கேட்டு அனுப்பியிருக்காங்களா? அதாவது அது நீங்கள் இது சம்மந்தமாக டீட்டெயிலை கொடுங்கன்னு அறிக்கை கேட்கறதுக்கு கூப்பிட்டாங்களா, இல்லை அவர் மேலே என்கொயரி வச்சு கூப்பிட்டாங்களாங்கிறதே நயினார் போய் வந்துட்டு இது எல்லாமே உள்ளே என்ன நடக்குதுங்கிறத தாண்டி வெளியில் அவங்க அதுக்கு பிறகு என்னவான வார்த்தைகள், உடல் மொழி, எப்படியான பார்வையில் வைக்கிறார்களிலிருந்து இது எதை நோக்கி போகிறதுன்னு பார்க்கலாம். அதிமுக உடைவது அல்லது அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சிதைவது அப்படிங்கிறது பல பேருக்கு லாபம். எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் ஏதேதோ வகையில் அதை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருடைய கைகளும் இதில் இருப்பது யாரது ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது, மிக அதீத பங்கு கொண்டு இதை ஆட்டுவித்தார் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணாங்கிற மாதிரி ஆட்டு வைக்கிறவர் யார் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கெல்லாம் அரசியலில் அப்படி அது மறைஞ்சிருக்காது. வெகு விரைவில் அம்பலப்படும். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு.